உங்களிடம் உள்ள 500 ரூபாய் நோட்டு கள்ள நோட்டா? கண்டுபிடிப்பது எப்படி? இந்தியாவில் கள்ள நோட்டு புழக்கம் அதிகரித்து வருகிறது. குறிப்பாக 500 ரூபாய் நோட்டுகளில் கள்ள நோட்டுகள் அதிகமாக கண்டறியப்பட்டுள்ளன. இந்த கள்ள நோட்டுகள் அசல் நோட்டுகளைப் போலவே தோற்றமளிப்பதால் மக்கள் மிக எளிதாக ஏமாற்றப்படும் அபாயம் உள்ளது. இதனால் ரிசர்வ் வங்கி புதிய பாதுகாப்பு அம்சங்களுடன் கூடிய 500 ரூபாய் நோட்டுகளை வெளியிட திட்டமிட்டுள்ளது. இந்த கள்ள நோட்டுகள் அண்டை நாடுகளில் இருந்து வருவதாகவும் அவை 90 கிராம் லினன் காட்டன் பேப்பரில் தயாரிக்கப்படுவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதுபோன்ற சூழலில் உங்களுடைய கைகளில் தவறுதலாக ஒரு கள்ள 500 ரூபாய் நோட்டு வந்துவிட்டால் என்ன செய்வீர்கள்? அதை உங்களிடம் கொடுத்தவர் யார் என்று தெரியாமல் போகலாம். அதை வேறு யாரிடமும் கொடுக்கவும் முடியாது. வங்கியிடம் கொடுத்தால் அதை அழித்து விடுவார்கள். எனவே நாமே அதை கிழிக்க வேண்டிய சூழல் ஏற்படும். ஏனென்றால் கள்ள நோட்டை கையில் வைத்திருப்பது சட்டப்படி குற்றமாகும். நாம் அதை அச்சிடாமல் இருந்தாலும் நம் கைகளில் அது இருந்தால் நாம் தான் அதை அச்சிட்டோம் என்று சந்தேகிக்கலாம். இந்த சிக்கல்களை தவிர்க்க கள்ள நோட்டுகள் நம் கைகளுக்கு வராமல் பார்த்து கொள்வது அவசியம். சமீபத்தில் 500 ரூபாய் நோட்டில் பளபளப்பான கோடு இருந்ததாக ஒரு சம்பவம் இருந்தது. இதுவரை கள்ள நோட்டுகளில் அந்த கோடு இருந்ததில்லை. அதை அச்சிடுவது கடினம். சிறப்பு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அந்த கோடு நோட்டின் நடுவில் வருமாறு செய்யப்படுகிறது. கள்ள நோட்டுகளில் அந்த கோடு இல்லாததால் அதை எளிதாக அடையாளம் காண முடியும். ஆனால் இப்போது கள்ள நோட்டுகளிலும் அந்த கோடு வந்துவிட்டது. 1 ரூபாய் நோட்டில் பளபளப்பாக கோடு இருக்கிறது என்பதற்காக அதை உண்மையான நோட்டு என்று உறுதியாக சொல்ல முடியாது. எனவே நமக்கு கொடுக்கப்படும் நோட்டுகளை நாம் கவனமாக பார்க்க வேண்டும். நமக்கு தெரிந்தவர்கள் கொடுத்தாலும் கூட நாம் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர்களுக்கு தெரியாமலேயே அவர்கள் நமக்கு கள்ள நோட்டுகளை கொடுக்க வாய்ப்புள்ளது. அரசு தரப்பு புள்ளி விவரங்களின்படி 2024-25 நிதியாண்டில் மொத்தம் 2.17 லட்சம் கள்ள நோட்டுகள் கண்டறியப்பட்டுள்ளன. அவற்றில் 1.17 லட்சம் நோட்டுகள் 500 ரூபாய் நோட்டுகளாகும். ரிசர்வ் வங்கி வெளியிட்ட அறிக்கையின்படி 500 ரூபாய் நோட்டுகளின் புழக்கம் 37% அதிகரித்துள்ளது. அதாவது கள்ள நோட்டுகளின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளது. சமீபத்தில் ஹரியானாவில் 2 பேர் கள்ள நோட்டுகளை அச்சிட்டு புழக்கத்தில் விட்டபோது கைது செய்யப்பட்டனர். ஒவ்வொரு நோட்டிலும் ஒரு வெள்ளை அடையாளம் இருக்கும். அந்த ரூபாய் நோட்டை வெளிச்சத்தில் பிடித்து பார்த்தால் வெள்ளை நிற பகுதியில் காந்தியின் படம் ஒரு வாட்டர்மார்க் போல தெரியும். அதேபோல் நோட்டு 500 ரூபாயாக இருந்தால் 500 என்ற எண் வாட்டர்மார்க்காக இருக்கும். 100 ரூபாயாக இருந்தால் 100 என்ற எண் வாட்டர்மார்க்காக இருக்கும். அவர்களால் இந்த இரண்டையும் அச்சிட முடியாது. எனவே நமக்கு கிடைக்கும் நோட்டு கள்ள நோட்டா இல்லையா என்பதை வாட்டர்மார்க்கை பார்த்து நாம் கண்டுபிடிக்கலாம். ஆனால் எதிர்காலத்தில் வாட்டர்மார்க்கும் நகல் எடுக்கப்பட வாய்ப்புள்ளது. இந்த சிக்கலை சமாளிக்க ரிசர்வ் வங்கி புதிய வழிகாட்டுதல்களை வெளியிட்டுள்ளது. விரைவில் 500 ரூபாய் நோட்டு புதிய வடிவமைப்பில் வெளியிடப்படவிருக்கிறது. அதில் நிறம், அளவு மற்றும் பாதுகாப்பு அம்சங்களில் மாற்றங்கள் இருக்கும் என்று கூறப்படுகிறது. இருப்பினும் தற்போது புழக்கத்தில் உள்ள நோட்டுகளில் நாம் கவனமாக இருக்க வேண்டும்.